யூடியூபில் செட்டிங்ஸ் மாற்றினால் வியூ வரும் என்று பலரும் சொல்கிறார்கள். அதற்காக ஆயிரக்கணக்கான வீடியோக்களும் அப்லோட் செய்யப்பட்டுள்ளன. குறைந்தபட்சம் சில செட்டிங்ஸ் மாற்றம் செய்தால் நல்ல வியூ வருகிறது என்று பல யூடியூபர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு வேகமான வதந்தி போல பரவிவிட்டது. மூட நம்பிக்கை கூட இவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் இது வேகமாக வளர்ந்து விட்டது. செட்டிங்ஸ் மாற்றுவதற்கும் வியூ வருவதற்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. வியூ வருவதற்கு காரணம் நல்ல கண்டென்ட்டுகளாக இருக்கும், அல்லது தற்காலிகத்துக்கு பொருத்தமான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை பேசக்கூடிய வீடியோக்கள் நல்ல வியூ கிடைப்பது வழக்கமான ஒன்று. பொதுவாக எதற்கெல்லாம் நல்ல வியூ கிடைக்கிறது என்று பார்த்தால், புதிய விஷயங்களை பேசக்கூடிய எல்லா வீடியோக்களுக்குமே நல்ல வியூ கிடைக்கிறது. செட்டிங்ஸை மாற்றினால் வியூ வரும் என்பது ஒரு ஓகே, அது சிலர் சொல்வது போல மாற்றியெல்லாம் பார்த்து விட்டார்கள், பலரும் பார்த்திருக்கிறார்கள். அப்படி ஒன்றும் வியூ வராது. ஒரு வீடியோவை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும், அதனால் நீங்கள் முழுமையாக பார்ப்பீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்யக்கூடிய வீடியோக்களுக்கு எப்பொழுதுமே நல்ல மவுஸ் இருக்கிறது, நிறைய வியூ வரதான் செய்கிறது. பல புதிய சமையல் குறிப்புகளோடு வருகிறவர்கள் நல்ல வியூ பெறுகிறார்கள். நன்றாக சமைக்கிறவர்களும் நல்ல வியூ பெறுகிறார்கள். பல ஹோட்டல் அறிமுகங்கள், ரெஸ்டாரண்ட்டுகளை உள்ளே நுழைந்து அவர்கள் செய்யக்கூடிய பண்டங்களை சுவைப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல வியூ கிடைக்கிறது. புதிய பிஸ்னஸ் ஐடியாக்களோடு வருகிறவர்களுக்கு நல்ல வியூ கிடைக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளோடு வருகிறவர்களுக்கு போதுமான வியூ கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழில் அரசியல் செய்பவர்களுக்கும் நல்ல வியூ கிடைக்கிறது. அரசியல் நையாண்டி செய்பவர்களுக்கு தாராளமான வியூ கிடைக்கிறது. சினிமா சார்ந்த எல்லா செய்திகளுக்குமே நல்ல வியூ கிடைக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு 30 மில்லியன் பார்வையாளர்கள் சினிமாவுக்கென்று இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ரெகுலராக அவர்கள் சினிமா செய்திகளை பார்த்து விடுகிறார்கள். சினிமாவுக்கு போதுமான வியூகள் வருவதால் சினிமா ரிவ்யூ செய்பவர்களுக்கும் போதுமான வியூ கிடைத்து விடுகிறது. வியூ கிடைக்காதவர்கள் மிக குறைவு. குறைந்தபட்சம் அவர்கள் சினிமா பாடல்களை பாடி காட்டினால் கூட அதிக வியூ வந்து விடுகிறது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் புதிதாக பாட்டு படிப்பவர்களுக்கு நல்ல கவனம் கிடைக்கிறது. புதிய செய்திகளும் பாடல்களும் இணையும் போது இன்னும் அதிக கவனங்களை பெற முடியும். எனக்கு தெரிந்த வரையில் பலர் பல ஃபேஷன் டிசைன்களை கொண்டு அறிமுகம் செய்கிறார்கள். அவர்களுக்கும் நல்ல வியூ கிடைக்கிறது. ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்து ஃபேஷனில் தான் இருக்கிறது. ஃபேஷன் டிசைனர்ஸுக்கு மிக சரியான வரவேற்பு இருக்கிறது. பிறகு புதிய வீட்டு உபயோகப் பொருட்களை அறிமுகம் செய்பவர்களுக்கும் நல்ல வியூ இருக்கிறது. எதை பார்த்தாலும் வித்தியாசமான முறையில் செய்து வித்தை காண்பிப்பவர்களுக்கு என்றைக்குமே வியூ கிடைத்து கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் ஒரே விஷயத்தை பலர் போடும்போதும் வியூவுக்கு குறைச்சல் ஒன்றும் இல்லை, வியூ நன்றாகவே வருகிறது. புதிய விஷயங்கள் இல்லாதவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு வியூ கிடைப்பதில்லை.
என்னென்று கடைத்தெருவில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளுக்கும் ஆட்கள் போவார்கள் என்பது, சில கடைகளுக்கு அதிகமாக போவார்கள், சில கடைகளுக்கு குறைவானவர்கள் போவார்கள். அது ஒரு வியாபார யுக்தி, அது எல்லா துறையிலும் இருக்கிறது. அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், உபயோகிக்கக்கூடியவர்கள் அதை புரிந்து அனுசரித்து அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்வார்கள். சிலருக்கு அந்த திறமை இருக்காது. மிக குறைச்சலான திறமை உள்ளவர்கள் மாட்டிக்கொள்வது எல்லா இடத்திலும் சகஜமான ஒன்றுதான். அதுவும் சிலருடைய அனுமானங்கள் தவறி போய்விடுகின்றன. புதிய கண்டுபிடிப்புகளோடு வருகிறவர்கள் பலரும் தோற்றதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் யூடியூப்பில் அவர்கள் வித்தை காண்பித்து எப்படியாவது வியூகளை பெற்று விடுகிறார்கள். புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வரவேற்பு, புதிய தேடல்களுக்கான வரவேற்பு, தன்னம்பிக்கை ஊட்டும் செய்திகளை சொல்லக்கூடிய பலருக்கும் நல்ல வியூ கிடைக்கிறது. தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காகவே அவர்கள் புதிதாக புத்தகங்களை படிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஸ்கிரிப்ட் ரைட்டர்களுக்கு அவ்வளவாக வியூ கிடைக்காது. அவர்கள் ஒரே ஸ்கிரிப்டை திரும்ப ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரே மொழியில் திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு வியூ கிடைக்க வாய்ப்பில்லை. அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்பவர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்காது. இருக்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வியூகளை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். செட்டிங்ஸ் நம்பி யாரும் வியூகளை பெறுவது கிடையாது. வாழ்த்துக்கள்.